கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்றா. அந்த புருஷன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆனா என்னோட குழந்தை உன் வயிற்றுல வளரக்கூடாது, ஆனா நீ பிரெக்னெண்ட்டும் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்ன நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கதை. எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட புருஷங்காரனையும் தான் காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இவனோட தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால ஹீரோயினை கல்யாணம் பண்றான். ஆனா கல்யாணம் பண்ண அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர்லயும் சைன் வாங்கிடுறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு டிவோர்ஸும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு, வேற வழியே இல்லாம இவங்க தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளோட வயிற்றுல தான் என் குழந்தை வளரணும், உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்க வயிற்றுலலாம் என்னோட குழந்தை வளரக்கூடாது, ஆனால் நீ கர்ப்பமாகணும், அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் தெரியுமா, தாத்தா நீ ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பெற்றினா மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதனால வேற வழி இல்லை, அதுக்கப்புறம் நான் உன்னையும் குழந்தையும் வந்து ஓரளவு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ இங்கே நிற்கிறான் பார்த்தியா, இவன் கூட சும்மா வெட்டியாக தான் இருக்கிறான், இவன் உனக்கு புள்ள கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல, கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்குள்ளே ரெடியாக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ என்ன, நான் உனக்கு ப்ரெக்னென்ட் தானே ஆகணும், அதை விட்டுட்டு நீ வந்து நான் யார் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ தான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு கிளப்பில் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனோட பிஸ்னஸ் எதிரிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆளுங்கெல்லாம் இவனை கொலை பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரௌன் கலர் கோட் போட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான். அவனை இன்னைக்கே இப்போவே நீங்கள் கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அங்கேருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் இருக்கா. புருஷங்கார இப்படியெல்லாம் பேசினதை நினைச்சு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே சும்மா போகிற ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். அப்ப அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை தேடி கொலை பண்றதுக்காக ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா, கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாக்ஸர். அது மட்டும் இல்லாமல் இவ பண்ணுற அக்கப்போரெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டுத்தனமாக நைட்டில் போய் சண்டை போடுவாங்க இல்லையா கிளப்புகளில், அந்த மாதிரி கிளப்லலாம் கூட போய் இவ சண்டை போடுவா. அந்த மாதிரி டைமில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அடித்து அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்கா. காப்பாற்றிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, என்னோட பேர் வந்து ஷின், என்னை மறந்துடாத, கண்டிப்பாக வந்துட்டு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கா. ஸோ அதனால தான் ஹீரோ இப்போ வரையிலையும் ஹீரோயினை மறக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவளுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு. இப்போதைக்கு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகணும், அவ்வளோதான் அவளுக்கு தேவை. அதனால தான் ஹீரோ கூட இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, 3 மாதம் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நீ இருக்கணும், 3 மாதம் நீ வேற எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஜஸ்ட் 3 மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக புருஷங்காரன் கால் பண்ணுறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஷாக்கு. என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு புருஷன் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவ புருஷங்காரனோட ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எதுக்கு காசு அப்படின்னு கேட்குறான். நீ தானே வந்து குழந்தை வேணும்னு சொன்ன, குழந்தை வேணும் அப்படின்னா எனக்கு செலவுக்கு காசு வேணும்ல, இல்லைன்னா நான் எப்படி வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறது நமக்குள்ளே சரிப்பட்டு வராது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு, அதெல்லாம் நீ கவலையே படாத, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கு அவனை டிவோர்ஸும் பண்ணிட்டேன்,
ஸோ நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணாத. பட் இப்போதைக்கு கொஞ்சம் நாளுக்கு வந்துட்டு நம்ம பழகிறதுலாம் யாருக்கும் தெரியக்கூடாது. மீடியாலெல்லாம் நியூஸ் வந்துருச்சுன்னா ஒரு கிழவன் இருக்கான், அந்த கிழவனுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது ஹீரோவுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்றதுல. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி பார்ட் டைம் ஜாப்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அதனால முன்கூட்டியே எப்போ நான் வரணும் அப்படின்னு சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து எப்போ வேணுமோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, 3 மாதத்துக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்லாம் என்னென்ன இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, எனக்கு எவ்வளோ பணம் லாஸ் ஆனாலும் கவலை கிடையாது, எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் புருஷங்காரனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவர் வந்துட்டு பேரனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. டேய், நீ அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு கூட போனேன், இங்கே வந்து இந்த பொண்ணு கூட போனேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது ரூமராக இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்ச, அதில் எதுனா உண்மை இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போதான் வந்து நமக்கு ரூயனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இவ தான். வேற வழியே இல்லாமல் புருஷன்காரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு ஹீரோயின் பக்கத்தில் வந்து நின்னுறா. தாத்தா அவர் வந்து என் கூட தான் வந்திருந்தாரு, நான் திரும்பி நின்னுந்தப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது, நீ தானாம்மா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், தயவு செஞ்சு சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு கொள்ளு பேரனை கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு அது போதும், நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோன் காலை வச்சதும் போதும் ரூயன் ஓடி வந்து ஹனி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. தயவு செஞ்சு வந்துட்டு சீக்கிரமாக உங்கள் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணு, இவளை வீட்டை விட்டு அனுப்பு, நான் உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே அதுக்கு புருஷங்கார என்ன சொல்கிறான்னா, நீ கவலையே படாத, என் உயிரையே நீ தான் காப்பாற்றிருக்க, கண்டிப்பாக நான் இதை செய்ய மாட்டேனா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம கைக்கு வர வச்சுட்டோம் அப்படின்னா இவளை வெளியில் துரத்திட்டு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, உண்மையாகவே நீ தான் வந்து இவனை காப்பாற்றினியா, உனக்கு நல்லா தெரியுமா இல்லை மூளை எதுனா குழம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவ திருன்னு முழிக்கிறா. இவ காப்பாற்றிருக்க மாட்டா போல, ஹீரோயின் தான் உயிரை காப்பாற்றிருப்பா போல. அதுக்கு உடனே புருஷங்காரன் என்ன சொல்கிறான்னா, இதை பார், உனக்கு தேவை காசு, நீ கேட்குற காசெல்லாம் நான் கொடுத்துட்றேன்ல, எங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத, நான் சொல்கிறத பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலை, அதுவும் ரூயனை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நைட் கிளப்ல அவ பாக்ஸிங்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருந்தா இல்லையா, அப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்தினதுனால அவளை அங்கிருந்து வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. அவங்க அப்பாவோட மொத்த கம்பெனியும் வந்துட்டு நஷ்டத்துல ஆனதுனால அவங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. இந்த சிட் ஃபண்ட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிட்டாரு அவங்க அப்பா, மக்களை ஏமாத்திட்டாரு காசை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அந்த துக்கத்திலேயே கஷ்டம் தாழாமல் இறந்து போயிட்டாங்க. இவ அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் வேற யாரும் இல்லை, ஹீரோயின் அப்பாவோட பார்ட்னர் தான். அவர் தான் கம்பல் பண்ணி அவனுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனாலுமே வந்துட்டு அந்த கல்யாணத்தில் 2 பேருக்குமே இஷ்டம் இல்லை. ஹீரோயின் கண் எதிர்க்கே வந்து அவன் இன்னொரு பொண்ணு கூட தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செக்ரட்டரி ஹீரோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புருஷங்காரன் ரூயன் கூட எங்கெல்லாம் சுத்துறானோ அங்கெல்லாமும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அப்படியே பக்கத்துல அவளும் இருக்கா, நாங்கெல்லாம் கெட் டுகெதர் போனோம் அப்படின்னு போய் சொல்றதுக்காக. அப்ப அங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவியாமே, எங்களுக்காக இங்க சண்டை போட்டு காட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. அதுக்கு ரூயன் என்ன சொல்றா அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் உன்னை கலாய்ப்பாங்க, உனக்கு கோவம் வந்து நீ என்ன பண்ண போற, நீ காசுக்காக தானே இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் அதுவும் பண்ணு, உனக்கு வேணா எக்ஸ்ட்ரா நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் செம்ம கடுப்பாய் பலான்னு உனக்கு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவ்வளவுதான், கண்ணத்துல அடி வாங்கினதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா, ஐயோ ஹனி பாத்தீங்களா என்னைய அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனெல்லாம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே புருஷங்காரனும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா, எவ்வளவு திமிரு இருந்திருந்தா ஏன் ஆள் மேலே நீ கையை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு தான் நான் காசு வாங்குறேன், இவளுங்க குடிச்சிட்டு திமிரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க, இவளுங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகலாம் நான் ஒன்றும் காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ பட்டு கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேமிலியில நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பாக்குறா. பொதுமக்கள் எல்லாம் வந்து காசை கேட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அம்மாவுமே வந்து
அதிர்ச்சி தாங்காம இறந்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அவங்க அப்பா தான். அவரை ஜெயில இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அவர் கண்டிப்பா இந்த தப்பை பண்ணியே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இவனுக்கிட்ட காசுக்காக இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்த உடனேயே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு, நீ ரொம்ப டென்ஷன்ல இருந்த அப்படின்னா உன்னோட டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் புருஷங்காரனையும் ரோயனையும் காட்டுறாங்க. இங்க ரோயன் பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க அவ என்னை எவ்வளவு அளவு அசிங்கப்படுத்திட்டா, ஆனா நீங்க அவளை அப்படியே போக விட்டுட்டீங்கல்ல, அவளுக்கு என்ன நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவளுக்கு ஏண்டி நான் பயப்படணும், இப்பவே அவளை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே போன் பண்ணி ஹீரோயின் கிட்ட, உடனே கிளம்பி இங்க வா, 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தான் போனை அட்டன் பண்றான். போனை அட்டன் பண்ண உடனே அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான், செம்ம கடுப்பாயிடுறான் இவன். இன்னைக்கு நைட்டு பூரா அவங்க பிஸியா இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்காது, இன்னைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி. இவன் காண்டாயிட்டு, மரியாதையா நீ யாருன்னு சொல்லுடா, எங்க அவகிட்ட போனு கொடு அப்படின்னு கத்துறான். இப்பவே அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு போகும்போது ரோயன் எதுக்காக நீங்க என்ன விட்டுட்டு தனியா போற, நீ போகாத அப்படின்னு சொல்றா. அவன் நான் சொன்னதுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இன்னொருத்தனை புடிச்சுக்கிட்டா. கண்டிப்பா இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அக்ரிமெண்ட்டே போட்டு எடுத்துட்டு வந்துட்டா. சான்ஸே இல்லம்மா, இவ்வளோ பெர்ஃபெக்டா நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான். நானும் உன்னை ஏமாத்தக்கூடாது, நீயும் என்ன ஏமாத்தக்கூடாது, அதுக்குதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அந்த டைமுக்கு 2 போலீஸ்காரங்க வராங்க. இங்க ப்ராஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. 2 பேரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. அங்க ஹீரோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். டே என்னடா, எப்படி நம்ம வெளியில போறதுன்னு யோசிக்காம ரொம்ப ரிலாக்ஸா மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறா. எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் 10 என்றதுக்குள்ளேயே என் ஆள் கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். ஓ, கண்ணு திறந்துக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கியா, கனவுலயே உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இப்ப என்ன பாக்குறியா, நான் பார்த்து என்ன ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நீங்க வெளியில வாங்க, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அடே அப்ப நானு அப்படின்னு கேக்குறா. அவங்க உன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க, என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அட பாவி, நாசமா போனவனே, என்னடா இப்படி அம்போன்னு விட்டுட்டு போற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க வேலை ஆளுங்கெல்லாம் தான் கூட்டிட்டு போறாங்க இல்லையா ஹீரோவை, அதனாலதான் ஹீரோயினை வெளியில வர விடாம பண்ணிட்டான். இப்போ இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினையும் வெளியில அனுப்பிடுறாங்க. வந்துடுறா. வாசல்ல நின்றுட்டு இருக்க ஹீரோவை பார்த்துட்டு, என்னப்பா என்ன தனியா விட்டுட்டு இங்க ஜாலியா நின்னுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது புருஷங்காரன்னு சொல்லிட்டு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் தான், வேற யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இவனே போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் கூட நீ எங்கன்னா என் கையில சிக்குன, உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். டேய், நீ தானடா இதெல்லாம் பண்ண சொன்ன, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, இப்ப என்னடா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பாரு, நீ எனக்கு பயந்துதான் ஆகணும், உங்க அப்பா ஜெயில இருக்காரு, கண்டிப்பா உன்னால அவரை வெளியில கொண்டு வர முடியாது என்னோட உதவி இல்லாம. நீ என்னோட பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக, எங்களோட பேரு கெட்டு போற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, நீ என் கையில மாட்டின அன்னையோட உன் கதை கந்தல், உங்க அப்பன் கடைசி வரைக்கும் ஜெயிலே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ரோயன் ஓடி புருஷங்காரனை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா அவ என்ன சொல்றானா, இவ எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனா, இப்ப இவங்க கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், காசுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, இப்பவே பண்ணுவா பாரு அப்படின்னு சொல்றான் புருஷங்காரன். ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆமாமா காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ காசு கொடுக்குறேன்னு இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்க என்ன எதனா பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம ரோயனையும் அவளோட ஃப்ரெண்டையும் போட்டு அடி பின்னி எடுத்துடுறா. தாத்தாவோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆடாத, கண்டிப்பா நீ என் கையில என்னைக்குன்னா மாட்டுவ, அன்னைக்கு இருக்குடியே அப்படின்னு சொல்றான்.
கடுப்புல இருந்த ஹீரோயின் நேரா வந்து ஹீரோவை பாக்கிறதுக்காக கிளம்பி வந்துடுறா. ஹீரோயினோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கே தெரியாம ஹீரோயின் கன்சீவ் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் ட்ரை பண்றா. அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் போன் பண்றான். அப்ப வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போனை இவன் அட்டன் பண்றான். அட்டன் பண்ணும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு கூடு கூடு அப்படின்னு சொல்லி கத்துறாளா. ரெண்டு பேரும் அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் புருஷங்காரன் அந்த சைடு லைன்ல கேட்டுட்டு இருக்கான். வர வர உன்னோட சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவன் மனசுக்குள்ள உனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், உனக்கு நல்லது நடந்தா மட்டும் எனக்கு போதும், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு நினைக்கிறான். எதுக்கு புருஷங்காரன் ஃபோன் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழை நடக்குது, அந்த இடத்துக்கு உடனே நீ வா, லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயினும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. அப்புறம் பார்த்தாதான் அவளுக்கே தெரியுது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா எதுக்காகடா இங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க, ஐயோ இதெல்லாம் தேவையில்லாம யாருன்னா போட்டோ எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஏன்னா இவன் பெரிய பணக்காரன் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல இல்லையா. அவனுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அவன் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை வர சொன்ன புருஷங்காரன் தனியா வரல, ரூயனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொஞ்சம் வெறுப்பேத்தலாமா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாருன்னா பாத்துருவாங்க, பிரஸ் மீடியா யாருன்னா பாத்துருவாங்க, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. ஆனா வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் பார்க்கட்டும் கொஞ்சம் வயிறு எறிட்டும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை அங்க கிஸ் பண்றான். புருஷங்காரனுக்கு யாரோ இங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பொறுமையா திரும்பி பாக்குறான். ஆனா அவன் பாக்குற டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான் ஹீரோயின். என்ன ரொம்ப பயந்துட்டியா, நான் உன்னை மாட்டி விட்டுட்டுவேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது இதை பாரு, ஒரு கிழவன் இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிழவனுக்கு தெரியாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோ வந்துட்டு ஏதோ பிளான் பண்றான், புருஷங்காரனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு 30 மில்லியன்ல ஒரு பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது ரூயனுக்கு. எனக்கு கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு சொல்றா. பக்கத்திலேயே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. வைஃப்ன்ற பேர்ல ஹீரோயினை தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா கண்டிப்பா டார்லிங் இப்பவே உனக்கு அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இவனை எல்லாரும் எதிர்க்கு இவ கையிலையும் போட்டு விடுறான். அடுத்து ஒரு பிங்க் கலர் பிரேஸ்லெட் வருது. அந்த பிரேஸ்லெட் வந்து 600 வருஷம் பழமையானதான். அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 70 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா நல்ல வேலை இவ இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார சந்தோஷப்படுறான். அடைச்ச கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் போலே, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரூயன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்து பேரமே பேசாம அதை ஏலத்துல எடுத்து முடிச்சிடறான். அப்ப ஹீரோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, உனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்ல அதனாலதான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது என்ன வாங்கியிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேக்குறா. இல்ல உனக்கு ஒரு ஃபேன்சியா செக்ஸியா நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அப்ப ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இது என்னோட ஓனர் தான் வாங்கியிருக்காரு, என்னோட பாஸோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா இங்க இருக்க கூட்டத்துல ரொம்ப ஒரு அழகான பொண்ணுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ரூயன் வேற கொஞ்சமும் வெக்கமே இல்லாம ஓ இது எனக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாரா அப்படின்னு சொல்லி எழுந்து நிக்கிறா. அடைச்சி உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. என்னது அழகான பொண்ணு இந்த கூட்டத்துல என்னை விட வேற எவ இருக்கா, இங்க இருக்க எல்லாமே ஆன்டி மாதிரி தான் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்படியே செக்ரட்டரி ஒரு முறைக்கிறான். நீ உன்னை மனசுல நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, கண்ணாடியில முன்ன பின்ன மூஞ்ச பாக்குறது இல்லையா அப்படின்னு கலாச்சிட்டு போயிடுறான். நேரா ஹீரோயின் முன்னாடி போய் நின்று மேடம் இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. அதை விடவும் புருஷங்காரனுக்கும் ரூயனுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இதை கேட்ட புருஷங்காரனுக்கு செம காண்டாயிடுது. டேய் நீ யாரு, நீ எதுக்காக வந்து என்னோட பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி தரணும், உன்னோட பாஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்குள்ளேயே ரூயன் என்ன சொல்லனா ஆமா அது எதுக்கு அவளுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா கிஃப்ட், அது இங்க இருக்கிறதுலயே அழகுதான் அவதான் அப்படின்னு வேற சொல்லி கொடுக்குறாங்களே, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பொறாமையில ஒரு சைடு பொங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு காண்டாயிடுதா. உடனே எவனா இருந்தாலும் பரவாயில்ல கிஃப்ட கொடுறா அப்படின்னு வாங்கிக்கிறா. அதுக்கு மொக்க பண்ற மாதிரி செக்ரட்டரி என்ன சொல்றானா நீங்க கூட தான் எங்க கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒருத்திக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, இப்போ உங்க பொண்டாட்டிக்கு யாரோ வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஒன்னு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ புருஷங்காரனுக்கு இன்னும் டபுள் கோவம் அதிகமாயிடுது. ஆனா அந்த டைமுக்கு அங்க மீடியா ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட செட்டப் தான். அவங்க ஆமா சார் உங்களோட ஒய்ஃபை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு எதுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பொறுமையா நைஸாங்கிறது எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ மொபைல்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கர
பயங்கர சந்தோஷம். எல்லாரும் எதிர்க்கையும் அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தினாங்களா, அது போதும் எனக்கு, இவ்வளவு நாளா வந்து ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே புருஷங்காரன் பயங்கரமா சண்டை போடுறான். நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும்ன்றதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எவன் அவன், யார் உனக்கு இதை வாங்கி கொடுத்தா, மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கே யார் வாங்கி கொடுத்தான்றதெல்லாம் தெரியாது அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு உடனே புருஷங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பார், இப்பவே இந்த நிமிஷத்தோட நீ அவன்கிட்டயே பழகிட்டு இருக்க இல்லையா, அதை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் எதுக்காக நிறுத்தணும், நீ தானே சொன்ன எவன் கூட வேணாலும் போயிட்டு புள்ள கொண்டு வா, அது போதுன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக இப்படி சொல்ற, அப்ப புள்ள எப்படி வரும் அப்படின்னு கேட்கும் போது அந்த டைமுக்கு ரூயன் வேற அந்த இடத்துக்கு வரா. அப்ப புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, உனக்கு புள்ள தானே வேணும், நானே புள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட உடனே ரூயன் பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. ஓ மை காட், மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே ஓரமா போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துடுறா. உடனே இவ ஆரம்பிக்கிறா, அது எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லுவ, அப்ப நீ எனக்கு துரோகம் பண்றியா, இவ்வளவு நாள் நான் உன்னை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீயும் என்ன லவ் பண்றேன்னு நினைச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா. அவன் ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா, மெடிக்கல்ல வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் வந்து அவளை லவ்வும் பண்ண மாட்டேன், அவளை தொடக்கூட மாட்டேன், நீ ஏன் என்ன அப்படி தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்றான். நிஜமா தான் சொல்றியா, அப்பனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்ல தான் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உன்னை தான் லவ் பண்றேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், நான் மற்றபடி தாத்தா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அவளுக்கு குழந்தை பிறக்கணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேரம் கிளம்பி ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு பர்த்டேக்காக கேக்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவளுக்கு கேக்கெல்லாம் சர்ப்ரைஸா கொண்டு வந்து வைக்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், அதை கேட்டுடுறா. இந்த பிரேஸ்லெட் ஒரு வேலை நீ தான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரிங்கை தான் என்னால் வாங்கிட்டு வர முடியும், என்னால் பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பொய் சொல்கிறான். உடனே ஹீரோயினும் ஆமாம் கரெக்டு தான், இவனே காசுக்காக தான் நம்மக்கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எங்கேருந்து வந்துட்டு 100 மில்லியன் கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை நமக்கு வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினை நம்ப வைக்கிற மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் பிரேஸ்லெட்டே வாங்கி கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து உட்காந்து ஏதோ லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எழுந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹீரோவை லைட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் மீட்டிங்ல இருக்கேன், அது வீடியோ கால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் ஹீரோவை பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐயோ ஐயோ மான மரியாதைலாம் போச்சே, எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாயிடுறா. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப கவலைப்படாத, இந்த கிளிப்பிங்கோ இல்லை ஃபோட்டோஸோ எதுவுமே வந்து வெளியில வராது அப்படின்னு சொல்றான். அதுக்காக இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஏதோ சின்ன பார்ட் டைம் வேலை தான் செய்யறேன்னு சொன்ன, ஆனா அங்க இருக்கவங்கள பார்த்தாவே வந்து எல்லாரும் பயங்கரமா பெரிய ஆளுங்க மாதிரி இருக்காங்களே, நீ என்ன வீடியோ கால் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினும் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா வாசல்லையே புருஷன்காரன் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் பார்த்தா ரோயன் அந்த இடத்துக்கு வரா. இனிமே நீ இந்த வீட்டுல தங்க தேவையில்ல, உனக்கு எப்ப வந்து தாத்தா வராரோ அந்த மாதிரி தேவையான நேரத்துல மட்டும் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் எதிர்பார்த்தது என்னன்னா, காலில் விழுந்து கதறுவா அப்படின்னு நினைச்சா ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்துல, அப்பாடா எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஃபோன் பண்ணு, உடனே சிட்டா நான் பறந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாளா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன இவ என்ன பண்ணாலுமே வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாளேன்னு. எப்பவும் ஹீரோயினும் மீட் பண்ற இடத்துக்கு வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோ பயங்கரமா காயப்பட்டு வரான் வீட்டுக்கு. ஹீரோ வேற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறானா. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினே வந்து அவனுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போடுறா. வலிக்கெல்லாம் மாத்திரை போட்ட உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, இவளோட கையை எடுத்து நெஞ்சில வச்சுட்டு, கண்டிப்பா நான் உன்னை பார்க்காமையே செத்து போயிடுவேணும்னு நினைச்சு பயந்துட்டேன், நல்ல வேலை உன்னை வந்து பார்த்துட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் அக்ரிமெண்ட்டுக்காக தானே நம்ம கிட்ட வேலை செய்யறான், திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இங்க அதே நேரத்துக்கு புருஷன்காரனை காட்டுறாங்க. இவனுக்கு ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஆகும் போல பயங்கரமா வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் ரோயனும் வந்து இந்த மருந்து சாப்பிடுறியா அந்த மருந்து சாப்பிடுறியான்னு கேட்குறா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, கஷாயம் வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சார், மேடம் தான் இருந்த வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க போதுதான் பொண்டாட்டியோட அருமையே தெரியுது, உடனே இப்பவே அவளை ஃபோன் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்றான். அவ ஃபோன் பண்ணாலும் எப்படி எடுக்க மாட்டான், அவளை நம்ம தான் வீட்டை விட்டு துரத்திட்டோமே அப்படின்னு ரோயன் சொல்றா. இவளால எதுவும் பிரயோஜனப்படல அப்படின்னு உடனே நீ இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறான்.
ஹீரோவை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு புருஷன்காரன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு இப்போ உடனே நீ இங்கே கிளம்பி வந்தாகணும், எனக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாத்தா கிட்ட உன்னால தான் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட இப்போதைக்கு நான் போயாகணும், தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்றா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக இப்பதான் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரான். ஹீரோயினுக்கே தெரியாம தான் சர்ப்ரைஸா வரான். பின்னாடி நிக்கிற ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினே செம ஷாக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிபட்டு என் முன்னாடி வந்து நிக்காத, அதை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும், நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வேணும்னு என்ன பண்றான்னா ஹீரோயினை அங்கேயே கிஸ் பண்றான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது புருஷங்காரனும் ரூயனும் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரியும். ஹீரோ பார்த்துட்டு தான் இந்த வேலையை பண்ணிருப்பான். வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல நக்கலா சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா புருஷங்காரன் ஹீரோவோட மூஞ்ச மட்டும் பார்க்கல. அட பாவி, இப்படி அட கோத்து விட்டுட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. புருஷங்காரன் பார்த்துட்டான் இல்லையா, அவன் செம்ம காண்டுல வரான். யாரடி அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னடா நீ இப்படி கேட்குற, உனக்கு தெரியாததா என்ன, உன்னோட பிறக்க போற குழந்தைக்கு அவன் தான் அப்பா அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கு ரோஹின் என்ன சொல்றா அப்படின்னா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா இவ வந்து உன்னை லவ் பண்றா, உன்னை ஜெலஸாக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாளோன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. அடி போடிங்க, நான் இப்போதான் ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கேன், அதை விட்டுட்டு நீயா கண்டபடி எதுவும் கற்பனை எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேவலமா திட்டுறா. ஆனா அந்த டைமுக்கு புருஷங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வீட்டுக்கு மரியாதையா வந்து சேரணும், நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும், எனக்கு தெரியாம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். மறுபடியும் தாத்தாவை பார்க்கறதுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினையும் கூட்டிட்டு தாத்தாவோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தாலும் தெரியுது அவர் பேப்பர்ல வந்திருக்க போட்டோவெல்லாம் பார்த்துட்டு எவ கூட நாள் நீ சுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி இவனை கேவலமா கேட்கிறாரு. அங்க உடனே என்ன பண்றான்னா முட்டி போட்டுறான். கரெக்டா அந்த டைமிங்க்கு நம்ம ஹீரோயின் வேற கொமட்டுறாளா. அவ்வளவுதான் புருஷங்காரன் செம்ம ஷாக்ல பாக்குறான். என்னடி கொமட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இங்க தாத்தாவும் மாமியாரும் அவ்வளவுதான் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஐயோ என்னோட மருமக மாசமாயிட்டா அப்படின்னு. என்னது மாசமாயிட்டாளா அப்படின்னு புருஷங்காரனுக்கு ஷாக்கு. அவங்க 2 பேரும் அங்க இருந்து போன உடனே இவன் என்ன கேக்குறானா, ஒருவேளை என்னை காப்பாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் நடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறான். அட போடா, நேத்து சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் நேராக ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு டவுட் வந்திருக்கு. இவ போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் உண்மையாகவே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை கேட்டால் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இவளே இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளோட வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமாக ஹீரோ இவளை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஏன் இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேற, நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன், எதுக்காக அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நம்மளோட டீலை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்லையே இன்னும் 3 மாசம் முடியவே இல்லையே, 1.5 மாசம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை நான் எதுக்காக நினைச்சேனோ அது எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. நீ என்ன நினைச்ச அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் என் புருஷனும் இனிமேல் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்றா. உனக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் தான் வேற ஒருத்தைய வச்சிட்டு இருக்கான், நீ எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ்வ அப்படின்னு இவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் என் புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், இதோட நீ ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ அதை என்கிட்ட மறைக்கிற, கண்டிப்பா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன், வீட்டுக்குள்ள உன் புருஷனே வந்தாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் கரெக்டா புருஷன்கார கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேக்குதா. வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வந்து உன் புருஷனை பார்க்கட்டும், அவன் எதுக்கே நான் ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டேய் தயவு செஞ்சு இங்க இறக்கி விடு, நீ போ அப்படின்னு சொல்லி கத்துறா. அவன் கரெக்டா வீட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர நேரத்துக்கு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட ரூம்குள்ள வந்துடுறான். கண்டிப்பா நான் போகவே மாட்டேன், அவன் எல்லாத்தையுமே பார்க்கட்டும், நீ வந்து இவ்வளவு நாள் என் கூட இருந்த, அவனுக்கு உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ நான் வேணாம் அப்படின்னு என்ன அவாய்ட் பண்ற, எதுக்காக நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இங்க அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ரோயன் இருக்கா இல்லையா, இனிமே உன் கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டி பொறுக்கியோட இங்க வந்துட்டா. இதோ இந்த மாதிரி புருஷனுக்காக தான் இனிமே அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னியா, நீ என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து மட்டும் போ, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றா.
இவன் இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் கதவை தட்டுறான். கதவை லாக் பண்ணி வச்சிடறாங்க. அதனால கதவு திறக்கல அப்படின்ன உடனே இனிமேல் ரோயன் வந்து இங்கேயே என் கூட தங்க போறா அப்படின்னு சொல்லும் போது உடனே அதுக்கு இவன் என்ன சொல்றானே, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட புருஷங்காரனும் சைலண்டா போயிடுறான். உடனே அங்கேயே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்றாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஆனா இங்க வெளியில வந்து பார்த்தா புருஷங்காரனும் ரோயனும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து பயங்கர ரொமான்டிக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதை திரும்பி கூட பார்க்காம தலையை திருப்பிக்கிட்டு போயிடுறாளா. அவனுக்கு புருஷங்காரனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவளுக்கு நம்ம மேலே கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் இவ இப்படி பண்ணுறான்றது. இப்போ ரோயன் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இனிமேல் இங்கே வராத, நானே உன்னை நேரில் வந்து பார்க்குறேன், திடீர்னு தாத்தா வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நேற்று இங்கேயே தங்கலான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, இப்ப என்ன நீயே போக சொல்றியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஆமா போக தான் சொல்றேன், நம்ம நினைக்கிற பிளான் பிரகாரம் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நீ இங்க இருந்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு சொல்றான். தாத்தாவோட பர்த்டே வருது, அதுக்கு வந்து ஹீரோயினை இவன் கூப்பிடுறான். அப்ப இவ ரோயன் என்ன சொல்றான்னா, நீ என்னையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவன் காதுலயே வாங்காம அங்க இருந்து போயிடுறான். ஊருக்கு முன்னாடி நானும் வந்து தாத்தாவோட பர்த்டேக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோயன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போதான் வந்து ஹீரோயினும் அவங்க புருஷங்காரனுமே வராங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தாத்தா பார்த்தாரு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டாக வந்துட்டு இவனோட அம்மா வராங்க. அங்கே வந்த உடனே இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியா, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோயனை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹனி பார்த்தீங்களா உங்கள் அம்மா என்னை எப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மருமகளை நான் உள்ளே கூட்டிகிட்டு போகணும், மரியாதையாக வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ தாத்தாவோட பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமாக தாத்தாவை விஷ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாதான் ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சி. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் யார் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இவர் உன்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கிள்னா இவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருந்தான், அந்த தம்பிக்கு பிறந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இவன் நம்மளை இங்கே வேற கோத்து விட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் பேபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணும்னே ஹீரோயினை நோண்டிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. டே சும்மாறா அப்படின்னு சொல்ல முடியாமல் ஹீரோவும் முறைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் மேலே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் பின்னாடியே நானும் ரெஸ்ட் ரூம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறான். புருஷங்காரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் போய் ரூம் கதவை கரெக்டாக சாத்தும் போது இவன் உள்ளே போயிடுறான். இன்னும் எவ்வளோ நாளுக்கு என்கிட்ட இருந்து நீ ஓடி ஒளியலான்னு பார்க்குற, கண்டிப்பாக அது முடியவே முடியாது, நீ என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இப்போ உன் மேலே கோவப்படணும், நான் வந்துட்டு உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய பணக்காரன், நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எப்போ நீ அக்ரிமெண்ட்டே பொய்யா போட்டியோ இதுக்கப்புறம் இது அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது பார், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இந்த குடும்பத்தை விட்டு நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன், நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அது எல்லாத்தையும் விடு, முக்கியமான விஷயத்த வந்துட்டு நீ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க, அதை எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு கேட்குறான். இவ ப்ரெக்னெண்ட்டா, நானா சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போய் சொல்கிறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பற்றி டெய்லியுமே தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா. இவ ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் செக்ரட்டரி சொல்லிட்டான். பரவாயில்ல, நானும் உன்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், நீயும் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்ட, கவலைப்படாத, ஆனால் உனக்கோ இல்லை குழந்தைக்கோ எதுனா ஆச்சு அப்படின்னா இவங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த டைமுக்கு புருஷங்கார ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக உன்னோட ஒய்ஃப் வந்து தலை சுற்றுற மாதிரி கீழே விழ போயிட்டாங்க, நான் தான் கொண்டு வந்து அவங்கள பெட்டில் உட்கார வச்சேன், ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அங்கிள், ஆமாம் உண்மைதான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மருந்து டப்பாவை கொடுத்து இதை நீங்கள் கீழே விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது உங்களது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் இவன் வந்துட்டு வேணும்னே தான் ஏதோ கொடுக்குறான்னு தெரிஞ்சு அதை வாங்கி வச்சுக்கிறா. ஹீரோ அங்கேருந்து போன உடனே புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வேற ரூமில் போய் படுக்கலையா நீ அப்படின்னு கேட்குறா.
கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறதுனால ரூம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அதனால இங்கதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவ அந்த மாத்திரை டப்பாவை திறந்து பாக்குறா. பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னா, இது தூக்க மாத்திரை தான், அவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்கவை, இல்லைன்னா கண்டிப்பா அவன் ஏதாவது ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இவளுக்கு சிரிப்பே வந்துடுது அதை பார்த்த உடனே. இவளும் என்ன பண்றான்னா, தூக்க மாத்திரையை தண்ணியில போட்டு தண்ணியை எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுக்குறா. இந்த ரூயன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேலைக்கார ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறா. அடியே, என்னை ஃபாலோ பண்ணி நீ வேலைக்கார ரேஞ்சுக்கே வந்துட்டியா? எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு? நீ நிம்மதியாக அவங்க வீட்டில் படுத்து தூங்க வேண்டியது தானே. அவன் மேலே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் மேலே அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்காக எங்களை நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோயின் வந்து உட்கார போகும்போது வேணும்னே இவ சேரை வந்து நவகத்தி விட்டுறாளா. அவ கீழே விழ போற நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி காப்பாத்திடுறான். புருஷன்காரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோ செம்ம கத்துறான். உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்ப? நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வேலைக்காரி உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவ யாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேணும்னே தான் பேசுறான். அவளை நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், வேலையை விட்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் சொல்றான். வேணும்னே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, காலை விட்டு அவளை கீழே விழ வச்சிடறா. அப்ப மட்டும் அவன் புருஷன்காரனுக்கு கோவம் வருது. என்ன நீ பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, நீ வேணும்னு பண்ண, நான் நல்லாவே பார்த்தேன் அதை அப்படின்னு சொல்லி கத்துறான். அடே, உன் பொண்டாட்டி இங்க விழ போயிருப்பா, அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி மாசமா வேற இருக்கா, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படல, துடிக்கவே இல்லையே, வேலைக்காரி விழுந்ததுக்கு இவ்வளவு துடிக்கிறிய அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். ரோயன் வெளியில வந்த உடனே நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, நீ வந்து அவங்கக்கிட்ட எனக்காக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவன் பிடிச்சி ஒரு தள்ளுறான். அடியே, உன்னை நான் இங்கே வரவே வராதுன்னு தானே சொன்னேன், வந்துட்டு எதுக்காக என் உயிரை எடுக்கிற? இந்த விஷயம்லாம் தாத்தாக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சல்லி பைசா கொடுக்க மாட்டாரு, நீயும் நானும் நடுத்தருவில் நின்று பிச்சை தான் எடுக்கணும். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இன்னொரு வாட்டி ஹனின்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்த அப்படின்னா எனக்கு செம்ம ஆத்திரம் வரும், உன்னை இங்கே எல்லாமே ஆக்கிடுவேன். நீயா போயிட்டு ஒதுங்கி கம்முன்னு சைலண்டாக இருந்து நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உன்னை தேடி வருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதோட ஒரு 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரனை யாரோ கிட்னாப் பண்ணி கொண்டு போறாங்க. அதை ஹீரோயினுமே பாத்துடுறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி அந்த காரோட நம்பரை சொல்லி, அந்த காரை வந்து ட்ராக் பண்ணி சொல்லுங்க, அந்த கார் எங்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே ரோயனோட பிளான் தான். அந்த இடத்துல காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் போயிடுறா. அப்போ அங்கே கிட்னாப்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட இங்கே வரா அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லும் போது, அப்படியா சந்தோஷம், ஒரே கல்லில் 2 மாங்காய், பிடிச்சி அவளையும் கட்டி போடுங்கடா அப்படின்னும் போது, மேடம் நாங்களும் கொஞ்சம் விளையாடிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறானுங்க. அதெல்லாம் தாராளமாக என்ன வேணாலும் அவளை பண்ணுங்க, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுங்களுக்கு ஹீரோயினை பத்தி சரியா தெரியாம அவகிட்ட போய் வம்புக்கு இழுத்து அவ வந்து இவனுங்க 2 பேரையும் வெளுன்னு வெளுத்துறா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் வந்துட்டு புருஷங்காரனோட உயிர் ஆபத்துல இருந்தா மதியம் இவ தான் வந்து காப்பாத்தின மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. ஹீரோயின் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு இங்க வந்து பார்க்கும் போதுதான் இவளுக்கு புரியுது, அடியே ஏண்டி இவ்வளோ கேவலமா கீழ்த்தரமான பிளானை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அதுக்கு புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, இவ உயிரை பத்தி கூட கொஞ்சமும் கவலைப்படாம இவ வந்து என்னை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படியே உண்மையாவே பயங்கரமா சண்டைலாம் போட்டு இவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தின மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போகும்போது இவ என்ன பண்றான்னா, வேணும்னே ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறா. படிக்கட்டிலேயே உருண்டு போய் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கண் விழிக்கிறா. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல 2 குழந்தை வளருது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வரைக்கும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி எதனா நடந்ததுன்னா குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பாடா இப்போ நல்ல வேலை காப்பாத்திட்டோம், இதுக்கப்புறமும் குழந்தைய நல்லபடியா காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. தாத்தா குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு வந்து ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியாவது வயிற்றுல இருக்க குழந்தை செத்து போச்சு அப்படின்னா நம்மளோட குழந்தைய தான் இவ பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். தாத்தா அங்கிருந்து போன உடனே ஹீரோயின் கிட்டே அதை சொல்றான், மரியாதையா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு, என்னோட குழந்தைய தான் நீ பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான்.
அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்து உன்னோட லைஃபை காப்பாத்தினா அப்படின்றதுக்காக தான் நீ அவளை காதலிக்க ஆரம்பிச்சல, உண்மையாவே அவ தான் அதை பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அவ வந்து பொய் தான் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி இப்போ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா ரோயன் மேல. எனக்கு ஒண்ணுமே புரியல, பட் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் லைஃபை ஒன்னா நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு எல்லாமே வந்து நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணியும் பிடிக்காத மாதிரியும் தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பே நீ எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் கண் எதிர்க்கே இன்னொன்று பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்த, அது அப்போ என்னை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தியா? ஸோ இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் ஒழியும் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமே உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போதான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே வரான். ஹீரோவை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்னைக்குமே எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அந்த வீட்டில இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நான் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்றான். இப்போதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேமிலியில நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா. தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பிஸ்னஸில் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா ஜெயிலுக்கு போன பிறகு இவங்க குடும்ப பேரே கேவலப்பட்ட பிறகும் வந்துட்டு எனக்கு வந்து அவங்க பேரனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் வந்து கொஞ்ச நாளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கடமைப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அடிமையான வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிய வைக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு தாத்தாவோட மனசையும் எங்கள் அப்பாவோட மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தயவு செஞ்சு நீ இனிமேல் என்னை பார்க்க வராத. இந்த விஷயம்லாம் வந்துட்டு தாத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் மனசு உடஞ்சி போயிடுவார். வயசான காலத்தில் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. எங்க புருஷங்காரன் வீட்டுக்கு வந்தா பயங்கரமா கவனிச்சுக்கிறான், இதை சமைச்சம்மா, இதை சாப்பிடு, அதை பண்ண, இதை பண்ணுன்னு. ஆனா அவ வந்துட்டு, இதை பாரு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட்டே ஆகாது, நீ ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ புதுசாக இன்னும் ஒரு 2 கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட பொண்ணும். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இன்னும் ஸ்கூலே முடிக்காத மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. ஆனால் இவளுக்கு வந்து ஹீரோயின் புருஷன் மேலே ஒரு கண்ணா, அவள் ப்ரெக்னென்ட் வேற ஆயிட்டா, இதுக்கப்புறம் அவனை என்னால் அடையவே முடியாதாம்மா, இவ தான் வந்துட்டா அப்படின்னு பார்த்தா கூடிய ரோயன்னு வேற ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா, என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அம்மாக்காரே என்ன பண்ணணும், பலார் 4 கண்ணத்துலேயே விட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா கண்ணா, நீ கவலையப்படாத, அவளோட வயிற்றுல இருக்க குழந்தைய மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த வீட்டிலேருந்து அவளை அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரோயன் தானே, அவளையுமே ஈஸியாக துரத்திடலாம். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு தேர்ட் வீலாக தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா, எப்போனாலும் அதை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆத்தாலும் மகளும் மறுநாளே கிளம்பி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னடா தங்கம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் அம்மா இல்லை, ஆனால் அவங்களோட தங்கச்சி நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக உன்னை கூடியே இருந்து புள்ள பெக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அடி பாவீங்களா, இவ்வளோ நாளுக்கு எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரியாது, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ரோயனும் புருஷங்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் புருஷங்காரன் வந்துட்டு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் இவனையுமே காப்பாத்திருப்பா போல. அந்த போட்டோஸ் எல்லாம் இப்பதான் இவன் கலெக்ட் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாளும் ரோயன் தான் வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி பொய்யா இவன் கூட பழகிட்டு இருந்திருக்கா. இப்பவும் ஆமா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை இவ. இது எல்லாமே ஃபேக், இதெல்லாம் பொய்யா அவ ரெடி பண்ணி கொடுத்துருக்கா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றா. இது அவெல்லாம் ரெடி பண்ணவே இல்லை, இதை கலெக்ட் பண்ணதே நான் தான், அதுவும் நானே தான் போய் பண்ணேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலே போய் பேசிக்கிட்டு இருக்காது, என் மூஞ்சிலே முடிக்காது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். இவளுங்க 2 பேரும் ஒட்டி கேட்டுட்டு அப்பாடா ரோயன் பிரச்சனை தானாவே முடிஞ்சிரு போல, இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தைய தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த பொம்பளை என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ரோயனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோயனையே வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஏதாவது பண்ணி அபார்ஷன் ஆகிற மாதிரி இவ பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் இவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், நம்ம ஹீரோயினோட குழந்தையும் எப்படியாவது செத்து போயிடும், அப்போ நம்மளோட ரூட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணுறா. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ரோயன் கிட்ட கேட்கும் போது, கரெக்டாக அவள் நடந்து வரும்போது கீழே எண்ணெயை ஊற்றி வைக்க போறா, அவள் வழிக்கு விழுந்துருவா அப்படின்னு சொல்கிறா.
ஹீரோயின் நடந்து வர என்ன இருக்கு வழுக்கி விழறா. ஆனா என்னன்னா அங்க பியானோவோட பெஞ்ச் இருக்கு, அதுல போய் அப்படியே அழகா உட்காந்துடுறா. நல்ல வேலையா அவ கீழே விழல. இது எல்லாத்தையும் ஹீரோயின் நின்று ஒளிஞ்சிட்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோச்சா என்னடா இது, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்படுறா. எல்லாரும் கீழே என்ன இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியாவது வெளியில எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்தி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வேணும்னே இவளை மாட்டி விட்டுறா. இவ ரொம்ப நல்லவ மாதிரி எங்க அக்காவையும் அடி விழ வைக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறது என்ன, அவ இவ முடிய பிடிச்சி இழுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அங்க குடும்ப பிடி சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் போலீஸை வர வச்சு ரோஹினை பிடிச்சி கொடுத்துட்றா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவளை பிக்கப் பண்றான். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கார்ல ஏறின உடனே வந்து கார்லயே ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே காரு கிராஸ் ஆகி போகும்போது தான் தெரியுது புருஷங்காரன் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அதாவது பொண்டாட்டியோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்குமே அது தெரிஞ்சிருக்கு இவன் பார்த்துட்டு இருக்கான்னு. வேணும்னே தான் ஹீரோ இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா சண்டை போடுறான். உண்மையை சொல்லு, அவன் தான் வந்துட்டு, அதாவது என் அங்கிள் தான் வந்து இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. நீ அவனை உண்மையாவே லவ் பண்றியா? இப்போவும் எனக்கு வந்து அவன் குழந்தை உன் வயிற்றுல வளர்றது பிரச்சனை இல்லை, இந்த குழந்தை பிறந்த உடனே அவன்கிட்ட கொடுத்து இல்லை அப்படின்னா அபார்ஷன் பண்ணிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் அவனை லவ் பண்றேன், உனக்கு என்ன பிரச்சனை இதுல அப்படின்னு சொல்றா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் இது 2த்துல எதுவுமே நடக்க விட மாட்டேன், உன்னை அவனுக்கு கொடுக்கவும் மாட்டேன், இந்த குழந்தைய பிறக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஆனா அந்த நேரத்துக்கு வந்து இவனோட அம்மாவே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அட பைத்தியக்கார நாயை என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து வாரி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறான். இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக கூடாது, அவனை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் குளிக்க போன கேப்ல ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா திருட்டுத்தனமா வந்து ரூமை திறந்துகிட்ட வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறாங்க. வந்து இப்பதான் இவன் வந்துட்டு செக்யூரிட்டிங்க கிட்ட எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். அட பாவீங்களா என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு இவனுங்களும் இப்பதான் இவ்வளவு நேரம் கழிச்சு தேட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா நீ போகவே கூடாது, என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டா. இவ்வளவு நேரம் உன் கூட இருந்தேன் இல்லையா, அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. தாத்தா வர சொன்னாரு அப்படின்றதுனால ஹீரோவுமே வந்துட்டு இங்க வந்துடுறான். வந்த உடனே நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாது, இவன் தான் அப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தாத்தா எதிர்க்க சொல்லிடுறான். தாத்தாக்கா செம ஷாக்கு, டே என்னடா உளறிட்டு இருக்க நீ அப்படின்றாரு. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட சொல்றான். உங்க அப்பா வந்து எந்த வகையிலையும் யாருக்கும் துரோகம் பண்ணல, உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணது இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, இவர் தான். உங்க அப்பாவோட எல்லா காசையும் திருடினது இவர் தான். உங்க அப்பாவுக்கு பொய் கணக்கு எழுதி அவரை ஜெயிலுக்கு அனுப்புனது இவர் தான். ஆனா நல்லவ மாதிரி இங்க சீனை போட்டு உன்னை அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண வைக்க கூடாது, எங்க நீ தனியா விட்டா அந்த பிஸ்னஸை நடத்திடுவியோ அப்படின்ற பயத்துல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிழவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினுக்கா அட பாவீங்களா வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களேடான்ற மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப நான் தைரியமாவும் சந்தோஷமாவும் சொல்றேன், ஆமா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ கிடையாது, இவர் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றா. என்னைக்கு வந்துட்டு நான் கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சைன் பண்ணணும் அன்னைக்கே இவன் கேட்டான்றதுனால டைவர்ஸையுமே சைன் பண்ணிட்டேன், இவன் என் புருஷனே கிடையாது, அன்னைக்கே எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வேற வழி இல்லாம தாத்தா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் பண்ண கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் கூட வாழ்ந்தேன், இதுக்கப்புறம் அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து உங்க யாருக்கும் கடமைப்பட்டில்ல, நீங்க எல்லாரும் எனக்கு துரோகம் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான். இதெல்லாம் கேட்ட உடனே தாத்தா அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. ஹீரோ சும்மா இல்லாமல் இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி உங்களோடதே கிடையாது, அந்த கம்பெனியோட மொத்த ஷேரையும் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறானா, நெஞ்ச பிடிச்சவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து மயங்கிடுறாரு. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமான ஆதாரம் என் கையில் இருக்குது, எங்களை நீங்கள் இன்னும் நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை இவ பக்கத்தில் வரணும் அப்படின்னு யாருன்னா நினச்சிங்கனாலும் இது எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் கொடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட கையை ஹீரோ பிடிச்சி தைரியமா என்னோட கையை பிடிச்சி என் கூட வா, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான்.
எதுக்காக நீ எனக்காக இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போதான் ஹீரோ வந்து நீ தான் என்னை இந்த மாதிரி காப்பாத்தின அப்படின்ற விஷயத்தையே சொல்கிறான். அப்படியா, அது நீ தானா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹாப்பி என்டிங்கோடைய இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.